போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நீங்கள் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஜெயிலரோ இல்லை குரூப் 3யோ இல்லை அடுத்து குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 எந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்சிஆர்டி அதாவது பள்ளி பாட புத்தகங்களையும் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ டைம் சேவ் பண்ணணும், அதுவும் இல்லாமல் படிக்கிறது எந்தெந்த சிலபஸ்க்கு என்ன பாடங்களை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரும் எனக்கு தெரியணும், எந்த லெசனை எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியணும் அப்படின்னா வேர் டு ஸ்டடி. இந்த சிலபஸ் இருக்குது, சிந்துவெளி நாகரிகம் இருக்குன்னா அது எந்த பாடம் எங்கெங்கெல்லாம் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தொகுத்து நம்ம அந்த புத்தகங்களை தயார்படுத்தி இருக்கோம். உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போது இந்த புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக ஃபஸ்ட்டு ஒரு 100 ஆர்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு 3 days 5 daysக்கு இதை கொடுத்துருக்காங்க. சேவ் 10 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? என்ன புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த 10% இருக்கும். மினிமம் ஒரு புக் வாங்கினாலும் அது அந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். ஏற்கனவே இருந்த ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அடிஷ்னலாக நம்ம இதை இப்போ பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெப்சைட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இல்லை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் athiyamanteam.com/shop அப்படிங்கிற பேஜஸில் நீங்கள் போயிட்டு இந்த புக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். எப்படி அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு புக்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது காம்போவோ, இது குரூப் 4க்கு இந்த புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2க்கு தமிழ் மீடியமாக இதை வாங்கிக்கோங்க, குரூப் 1க்கு ஜிஎஸ் புக்ஸ் வேணுமா இதை வாங்கிக்கோங்க, இல்லை இங்கிலீஷ் மீடியம் வேணுமா இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பேக்கேஜாகவும் இருக்குது, இண்டிவிஜுவலாகவும் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு புக்கு வேணும், எனக்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் மட்டும் வேணும், இல்லை எனக்கு கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் மட்டும் வேணும், பயாலஜி தமிழ் மீடியம் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் புக்ஸும் இருக்குது. கீழே பேஜஸ் இருக்குது. அடுத்தடுத்த பேஜஸில் போனீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி தனியாக வேணும் சார், ஜாகிரபி வேணும், இல்லை ஹிஸ்ட்ரியும் ஜாகிரபி மட்டும் தனித்தனியாக வாங்குறேன்னா அந்த பர்டிகுலர் புக்கை நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணுறதுங்கிறத கூப்பன் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் சொல்லிடுறேன். நூல்வெளியை கூட இண்டிவிஜுவலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரீ ஆர்டர்னு இருக்கு இல்லையா, இந்த புக்ஸ் மட்டும் இப்போ அவைலபிள் இல்லை, அதுவும் 1 வீக்கில் ரெடி ஆகிடும். ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாகவே கிடச்சிரும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் சிலது குரூப் 1 அப்போ நிறையா ஆர்டர் இருந்ததுனால எங்களாம் இமீடியட்டாக ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதாவது உடனே 2-3 டேஸ்லேயே டெலிவரி பண்ண முடியல. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் போனதுனால மறுபடியும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் சில புத்தகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வரக்கூடிய நாட்களில் வந்துடும். ஸோ அதெல்லாமே மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும், சரிங்களா? ஏன் அப்படின்னா 1 by 1 தான் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இப்போ ஸ்டாக் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க. இந்த ப்ரீ ஆர்டர்னு இருக்கிறது மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் அந்த மாதிரி டைம் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் புக்கு இப்போ ரெடியாக இருக்குது ஹிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி மற்றது எல்லாமே ஆட்டோ கார்ட்டுன்னு இருக்கிறது எல்லாமே இமீடியட்டாக ஆர்டர் பண்ணதையும் உங்களுக்கு ஒரு 3 டேஸில் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஓகே? அதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நான் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பர்டிகுலராக எனக்கு ஒரு புக்கு சார் வேணும், இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஃபிசிக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது இண்டிவிஜுவல் புக்கோட ப்ரைஸு, சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி என்னுடைய கார்ட்டில் இருக்கிற புக்ஸ் இதெல்லாம், ஸோ இதெல்லாம் எது வேணாமோ அதெல்லாம் நீங்கள் டெலீட் கொடுத்துருங்க. மொபைல்லையும் இப்படி தான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இந்த பேக் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா கீழே. இப்போ என் கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சரியா? ஸோ இப்போ நான் ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். கூடவே எனக்கு நூல்வெளி வேணும், இல்லை எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில புக்ஸ் வேணும்னா எனக்கு பொதுத்தமிழ் புக்ஸ் வேணும் இண்டிவிஜுவலாக, இல்லை எனக்கு எக்கனாமிக்ஸ் வேணும், இல்லை இந்தியன் நேஷனல் மூமெண்ட் மட்டும் வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த புக்ஸ் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நான் ஹிஸ்ட்ரி இப்போ தமிழ் மீடியம் இருக்குது ஆட் பண்ணுறேன். ஆட் டு கார்ட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு ஆட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கார்ட்டில் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இது இண்டிவிஜுவல் புக்காக அந்த மாதிரி ஆட் பண்ணி வியூ கார்ட் ஒரு வாட்டி நீங்கள் உங்களோட கார்ட்டை செக் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஷாப்பிங்னு இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணாலும் ஓகே. இது வியூ கார்ட் கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு செட்டு தான் ஆர்டர் பண்ணுறேன்னா அது ஒரு செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை 2 வேணும்னா இங்கே குவான்டிட்டி 2-1 மாற்றிக்கோங்க, சரியா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது 1 தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 1னா 1 மாற்றிக்கோங்க, இல்லை 2 வேணும்னா மாற்றிட்டு அப்டேட் கார்ட்டு கொடுத்துருங்க. கடைசியாக என்ன ஃபைனலாக இருக்கோ அதுக்கு தான் பில்லிங் வரும் உங்களுக்கு, சரியா? இப்போ நான் கூப்பன் பார்த்தீங்க அப்படின்னா
நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, ஏற்கனவே அப்ளை ஆயிருந்தது, அதனால் அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கூப்பன் ஒரு ஆப்ஷன் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சேவ் 10 அப்படிங்கிற கூப்பனை வந்து லிமிட்டட் டைமுக்கு தான் யூஸ் ஆகும் நான் சொல்லிட்டேன். அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் 100 ஆர்டர்ஸ் தான் இந்த கூப்பன் அப்ளை ஆகும். கூப்பன் கோட் அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து 10% உங்களுக்கு 10% அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது எப்போ உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்க்கு ஆர்டர் பண்ணும் போது. ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா புக்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஃபார் பர்டிகுலர் வந்து இண்டிவிஜுவல் புக் வாங்குறவங்களுக்கு கம்மியாக தெரியும். ஸோ அதுவுமே உங்களுக்கு சேவ் தான், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். செட் ஆஃப் புக் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இண்டிவிஜுவல் புக்ஸோட ப்ரைஸ் நீங்கள் தனித்தனியாக 5 புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதே வந்து நீங்கள் எனக்கு குரூப் 1 செட் ஆஃப் புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த செட்டாக வாங்குறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுப்போம். ஒவ்வொரு புக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 500 300 அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்ணியிருப்போம் நாங்களே, தனியாக வாங்குறவங்களுக்கும் செட்டாக வாங்குறவங்களுக்கும். சரிங்களா, இப்போ ஒரு 5 புக்ஸ் வாங்குறீங்க, 5 புக்ஸோட ப்ரைஸ் வந்து தனியாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2000 கிட்ட வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் செட்டாக வாங்கும்போது அது வந்து ஒரு 200 அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். சரிங்களா, 200 250 அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை ஒரு 1700 800க்கும் நீங்கள் புக்ஸோட காஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு சேவ் ஆகும். அப்போ அந்த காம்போவாக வாங்கும்போது அந்த ஆஃபர் நாங்களே பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ என்னன்னா அடிஷ்னலாக இப்போ நீங்கள் அந்த புக்ஸை வந்து வாங்கும்போது, ஏன்னா நான் எதுக்காக அதை ப்ரொமோட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் எல்லா புக்ஸுமே தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ குரூப் 1 புக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அது இந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக இப்போ என்னென்ன கார்ட்டில் இருக்கோ ஸோ மற்றதெல்லாம் வேண்டாம்னா டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது மட்டும்தான் கார்ட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து வியூ கார்ட் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கூப்பனை அப்ளை பண்ணியிருப்பேன், ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு 360 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும். சரிங்களா, ஸோ இதை இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்து பேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டரை. சரிங்களா, ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு லிமிட்டட் டைம்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து குரூப் 4க்கு வேணும் அப்படின்னா பாருங்கள், செட் ஆஃப் புக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து செட் ஆஃப் புக்ஸ் குரூப் 4 குரூப் 2 விஏஓ இந்த ஜென்ரல் தமிழும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கக்கூடியதில் இந்த புக்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, என்னென்ன புக்ஸ்லாம் இதில் வரும் அப்படின்றத இங்கே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, எத்தனை புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழ் இருக்குது, தமிழில் 4 புத்தகங்கள் வரும். பொது அறிவு புத்தகங்கள், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், ஆட்சியல், பொருளாதாரம், புவியியல், அப்புறம் உயிரியல், இயற்பியல், வேதியியல், அப்புறம் யூனிட் 8ல் வால்யூம் 1 2, அப்புறம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், மேக்ஸ் மட்டும் இதில் இல்லை. சரிங்களா, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். சரிங்களா, இல்லை எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம்னு தனியாக இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் வாங்குறீங்களா இங்கிலீஷ் மீடியம் வாங்குறீங்களான்றதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசியாக நீங்கள் அந்த செக் அவுட் கொடுக்கும்போது உங்கள் அட்ரஸை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் அந்த கூப்பன்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் வந்து காமிச்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய பில்லிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ நீங்கள் இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போய்டும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கூகுள் பேவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் வச்சோ நீங்கள் கார்டு வச்சோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டரை உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் கொரியர் வேணுமோ போஸ்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு வந்து இந்தியா போஸ்ட் வேணும், கொரியர் வேணும்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் போஸ்ட்டுக்கும் கொரியருக்கும் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த கூப்பனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா 2-3 டேஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது லிமிட்டட் டைமுக்கு இருக்குது. இப்போது இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து குரூப் 2 குரூப் 4க்கு வந்து ஒரு வாரியர் வீடியோ கிளாஸ் பேட்ச் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி மாஸ்டர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து டெய்லியும் டெஸ்ட் இது போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி புக்ஸும் வாங்கிட்டு அடிஷ்னலாக நீங்கள் ஒரு கிளாஸஸ் இல்லை டெஸ்ட் சீரியஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து
புக்கும் வாங்குறீங்க, வீடியோ கிளாஸ் டெஸ்ட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அதில் மறுபடியும் கிளாஸஸ் வரும்போது அந்த கிளாஸஸோட ஃபீஸ் நார்மலாக கிளாஸஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபர்தராக டிஸ்கவுண்ட் கொடுக்குது. இது வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே அப்படி தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது இன்னுமே நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ ஃபர்தராக ஒரு டெஸ்ட் சீரியஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். ஒரு 40% வரைக்குமே நாங்கள் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அந்த ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான மெட்டீரியல் வாங்கிட்டீங்க, கிளாஸஸும் வேணும்னு நினைக்கிறீங்க. சரியா? சில பேரெல்லாம் அதிகமான ஃபீஸ் உடனே மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டு கிளாஸஸும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும்? ஸோ படிக்கணும், எங்களுக்கு தேவை நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். ஸோ உங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன எங்களால் கன்செஷன் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து உங்களை நாங்கள் படிக்க வச்சுட்ருக்கோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. டெய்லியும் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. டெய்லியும் லைவ் வந்து மார்னிங் 11 AM வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து 1 hour 1.5 hours அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. டெஸ்ட் சீரியஸும் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எனி டவுட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர், இங்கே இந்த நம்பருக்கு 8681859181 இல்லை 9994359181 காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை எப்படி ஆர்டர் பண்ணோம், வெப்சைட்டில் பண்ண தெரியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஜிபே நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ வாங்கிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், உங்கள் அட்ரஸ் கொடுத்து புக்ஸையோ கிளாஸஸோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.